என்ன வேணும் சார்? 2 காஃபி கொண்டு வா. ஓகே சார். உங்க சென்ட் வாசம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்கே தான் ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. ஓ, நான் உள்ளதா இருக்கேன். இப்போ வந்துடுறேன். யாரு சுப்னா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்க காஃபி குடிங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. ஹலோ, கேக்குதா? எங்க இருக்கீங்க? நான் ரெஸ்டாரண்ட் வெளியே தான் இருக்கேன். வந்துருங்க. ஹலோ, யாருங்க? என்ன ரவின்னு சொல்லுவாங்க. மறந்துட்டியா? ஹலோ, நீ கேட்டது கொடுத்துட்டல. மறுபடியும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? 10,000த்துல சமாதானமாகிற அழகா உண்டு. மினிமம் ₹1,00,000 தரணும். ஷட் அப். லட்சமா? நீ என்ன எவ்வளவு அசிங்கமா திட்டினாலும் பரவாயில்ல. ஆனா நீ மட்டும் ₹1,00,000 கொடுக்கலன்னா உன் அழக நெட்ல ஃபுல்லா வர்ணிச்சிருவேன். நீ என்ன பைத்தியமா? பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலே விளையாடுவியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ ஒன்னும் பண்ண முடியாது சோப்னா. பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம். அந்த வீடியோவை பார்த்து உங்க அப்பா அம்மா செத்து போயிட்டா? அக்கா அக்கா, என்னாச்சுக்கா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அக்கா ப்ளீஸ் சொல்லுக்கா. என்னக்கா இது? எப்படி நடந்துச்சு? ஒருத்தனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீடியோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எங்க இருந்து எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னைக்கு மார்னிங் ரெஸ்டாரண்ட் வந்தப்போ 10,000 rupees கொடுத்தேன். 10,000 கொடுத்தா மெமரி கார்டு கொடுத்துருவேன்னு சொன்னான். பயப்படாதக்கா. இப்ப மறுபடியும் 1 lakh கேக்குறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு இப்ப வாழவே பிடிக்கல. ப்ளீஸ்க்கா. இதுக்கு ஏங்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மாமா இருக்கார்ல. ஆமாண்டா, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இந்த விஷயத்த ரெஸ்டாரண்ட்லயே சொல்லியிருந்தா அவனை அங்கேயே 2ல 1 பார்த்திருப்பேன். நீங்க நிம்மதியா அந்த பாலை குடிச்சு தூங்குங்க. அவன் விஷயத்த நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். எப்படியும் அத்தையும் மாமா நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்களா? ஓகே, நீங்க பயப்படாம தூங்குங்க. காசு இல்ல ஒண்ணு இல்லன்னு எவ்வளவு வாட்டி சொல்லுவாங்க? மாமா, நீ இன்னும் தூங்கலையா? பால் குடிக்கலையா? மாமா, அந்த பிளாக்மெயிலர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது அவன்தான். யாரு யாரு அவன்? மாமா, யாருன்னு சொல்லு. அன்னைக்கு நம்ம வீட்ல நைட் திருட வந்தானுங்கல்ல ஒருத்தனுங்க. நீங்க கூட சண்டை போட்டு அவனுங்கள அடிச்சீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ அம் ஷூர். 1 minute. போனை எதுக்குடா கட் பண்ற கோபி? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாமே செஞ்சேன். நீ அனுப்புன வீடியோ தானடா சொப்னாவுக்கு நான் திரும்ப அனுப்புனேன். இப்போ பணத்தை கேட்கறப்ப போனை கட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா? உனக்காக தானே நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஃபோன் பண்ணி 10,000 கேட்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ₹1,00,000 கேட்க சொன்னேன். என்னடா எவ்வளவு பேசினாலும் ஒரு ரிப்ளையும் பண்ணல? என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் உன் மேல எனக்கு கோவமே வராதுடா. ஏன்னா அந்த சொப்னா விஷயத்துல எனக்கும் பங்கு தரேன்னு சொன்னல, அதுக்காக நீ எவ்வளவு திட்டினாலும் நான் வாங்கிக்குவேன். கட்டியம் பண்றேன். எப்படியும் பாதி கேட்ட ரொம்ப அவசரமா தேவைப்படுதுடா. உன்னை
விட்டா எனக்கு வேற யார் தருவா? நாளைக்கு காலையில கூட நீ எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. பை. ச்சே, நீ இவ்வளவு மோசமானவனா? என்ன மன்னிச்சிரு சொப்னா, என்ன மன்னிச்சிரு சொப்னா. சாரி சொப்னா. அப்படி சொல்லுவேன் நினைச்சியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட கேரக்டரை பத்தி எல்லாமே உனக்கு முழுசா தெரிஞ்சு போயிடுச்சு. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன இங்க அனுப்புனது உங்களுக்கு சேவை பண்ண இல்லடி, உன் குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்றதுக்கு. ஏய், ஏய், நில்றி. எங்கடி போற? நில்றி. ஏய், கண்டிப்பா விட மாட்டேன். ஏய், ஏய். ரம்யா, ரம்யா, ரம்யா எந்திரி. நீ எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டா. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த பால்ல மயக்க மருந்த கலந்துட்டா. நீயும் குடிப்பேன்னு நினைச்ச, ஆனா ஜஸ்ட் மிஸ். ரம்யா, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி என்ன கொன்னு நானே தற்கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த பிளாக்மெயிலர்னால நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு ஸ்டோரி கிரியேட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிட்டான். என்னையே என் வீட்டுக்குள்ள போக விடாம அகோரிகளை வச்சு என் வீட்டை சுத்தி பூஜை பண்ணி என்னை உள்ள விடாம பண்ணிட்டான். ஓம் க்ளீம் க்ளீம் பட். ஓம் காளிகாய நமகா. தப்ரா. எதுக்கும் கவலைப்படாத, அந்த வீடு தானே. ஓம் சாக்கினி டாக்கினி காக்கினி. ஓம் சுத்த தேவதாய நமக. ஓம். இந்த விபூதி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி போடு. இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உங்க குடும்பத்துல எல்லாரும் கட்டிக்கங்க. உங்க பக்கம் எந்த சக்தியும் வராது. நீ திரும்பி பார்க்காம அப்படியே போ. உனக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்கு சோப்னா. ஐ நோ. நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு என்னவோ நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். உன்னை காதலிக்கிறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேற வழி தெரியல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் வர்ற அமாவாசைக்கு என் குடும்பத்தையே நாசமாக்க முயற்சி பண்றான். அதை நடக்க விடாம ஏதாவது நம்ம பண்ணணும். உன் குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு என்னோடது. அவனை என்ன பண்ணணும்ன்றதை இனி நான் பிளான் பண்றேன்.